Hey guys, Assalamu alaikum and welcome back to Mishra's Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டே இன் மை லைஃப் ப்ளஸ் தஞ்சாவூர் பைக்கில் போகிறோம். நான் ருசைனா, என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ ஒரு லாங் ட்ரைவ் லாஸ்ட் vlog-ஆக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு துபாய் போயிட்டாங்க, இறங்கிட்டாங்க துபாயில் போயிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 days பிஃபோர் எடுத்த ஒரு vlog தான். ஸோ நான் வந்துட்டு சாம்பாருக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் யாருமே இல்லை அன்றைக்கி, எல்லாருமே கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் அண்ட் ரைஸ் வச்சிடலாம், முட்டை பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிருந்தேன். ஸோ சாம்பார் வைக்க சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி வாட்டரில் போட்டு வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு கொஞ்சம் வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 கப் பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு பூண்டு அதெல்லாம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாருக்குமே சாம்பார் பண்ணுறது தெரியும். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டுட்டு அடுப்பில் வைக்கிறதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ முக்கால்வாசி பேர் வந்துட்டு குக்கர்லேயே வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாம்பார் பண்ணிவிடுவாங்க. அதுவுமே நான் பண்ணியிருக்கேன் துபாயில் இருந்தப்போ. பட் எனக்கு நல்லா டேஸ்டியாக வந்துட்டு சாம்பார் வந்துட்டு எனக்கு நார்மல் சட்டியில் வச்சா தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் தான் அரிஞ்சிட்டு இருந்தேன், ஆனியன். அது வந்துட்டு இந்த டப்பா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்லியிருந்தேன். இது ரொம்ப செம்ம கன்வீனியண்ட்டாக இருக்குது. ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் ஆன்லைன்லலாம் நீங்கள் பார்த்தா. ஸோ மஸ்ட் கிச்சன் கேட்ஜெட்டுன்னு நினைக்கிறேன், வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பும் வெந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ சாம்பார் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். புளி தண்ணி எல்லாம் கரைச்சி சைடில் வச்சுட்டேன், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சாச்சு, பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சாம்பார் ரெடி பண்ணுறது தான். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் வந்துட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை அதெல்லாம் முக்கியமான ஜாமான்லாம் போட்டதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணி ஸோ நம்மளோட சாம்பார் தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் சாம்பார்லாம் யாருக்கு செய்ய தெரியும் அண்ட் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பிகாஸ் எனக்கு சாம்பார் பிடிக்கும். எனக்கு எதில் சாப்பிட்டு தொட்டாலுமே எனக்கு சாம்பார் பிடிக்கும். அண்டு நான்வெஜ் கம்பேர் பண்ணால் எனக்கு வெஜ் ஐட்டம்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சாப்பிடுவேன். அண்ட் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இதுதான் என்னோடய ஹஸ்பண்ட் கூட இருக்கிற ஒரு லாஸ்ட் vlog அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு அவங்களோட எப்போ நான் மறுபடியும் சேர்ந்து வீடியோ போட போகிறேன்னு எனக்கே தெரியல. சொல்கிறப்பவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே ஃபைன், இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் துவா செய்யுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு உருளைக்கிழங்கு தான் நான் வெட்டிகிட்டு இருந்தேன். ஸோ உருளைக்கிழங்கு 2 எடுத்து, பிகாஸ் நாங்கள் எல்லாருமே இருக்கிறதுனால ஒரு பெரிய 2 உருளைக்கிழங்கு எடுத்து அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பொரிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தேன். எப்போதுமே ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி லைட்டராக சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு சீக்கிரமாகவே டைஜஸ்ட் ஆகிடும். ப்ளஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பிளேட் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். எல்லோரும் அக்ரி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ் இந்த மாதிரி செஞ்சால் நான் சாப்பிடுவேன். பட் வந்து கோழி, மீன், கறி இந்த மாதிரி வச்சா என்னால் ஓரளவு தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே என்னால் சாப்பிடவே முடியாது. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மாடிக்கு போனால் திறந்து வச்சுருந்தேன். செம்ம வெயில், அடித்த மழைக்கு செம்ம வெயில் மறுபடியும் அடிக்குது. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுதுட்டு அப்புறம் ஒரு 4 அந்த மாதிரி கிட்ட வந்துட்டு வாடா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் தஞ்சாவூர் போகிறதுக்கு தான் கிளம்பியிருந்தோம். ஸோ வண்டியை நேராக வந்துட்டு நாங்கள் விட்டாச்சு. ஸோ ருசைனா, நான், என்னோடய ஹஸ்பண்ட் 3 பேர் தான் லாங் ட்ரைவ் போக போகிறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பைக்கில் தஞ்சாவூர் வந்துட்டு இவ்வளோ லாங்காக போகிறது. லாங் போயிருக்கோம், லைக் காரைக்கால், நாகப்பட்டினம், அப்புறம் வந்துட்டு நெடும்பலம், அந்த மாதிரிலாம் ஒரு சில பிளேஸ்க்கு போயிருக்கோம். பட் வந்துட்டு தஞ்சாவூர் வந்துட்டு இவ்வளோ பெரிய லாங் ட்ரைவ் வந்துட்டு போனது கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கிட்டக்கு வந்துட்டு இந்த ஒரு கரும்பு ஜூஸ் இருந்தது. ஸோ செம்ம தண்ணி தாகும், பிகாஸ் செம்ம வெயில். அதனால் அந்த இடத்துல நிப்பாட்டி கரும்பு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே அந்த ரோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தால் வெயில் வந்துட்டு செம்ம அனத்தலாக இருந்தது. அண்ட் மேடம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோமோ எல்லாத்துலேயுமே மேடமும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள் கூட நினச்சோம்
எப்படி இவ சமாளிக்க போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் லிட்ரலி எங்களுக்கு அவன் எந்த தொழிலுமே கொடுக்கவே இல்லை. ரொம்ப சமத்தா அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தா. அண்ட் தஞ்சாவூர் ரீச் பண்ணதுக்கப்புறம் பெரிய கோவில் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி தஞ்சாவூருக்கு நாங்கள் ஒரு வேலையாக தான் போயிருந்தோம். அப்படியே வந்துட்டு அந்த வேலை கொஞ்சம் டிலே ஆகிட்டு 1 hour ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கேப்பில் நம்ம போய் தஞ்சாவூரில் உள்ள சிவகங்கை பூங்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே தான் போயிட்டுருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்பையும் அந்த பூங்காவுக்கு போக முடியல. இந்த டைம் போனப்போ ஆக்சுவலி மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குது, 1 month-ஆக பூட்டியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அட போங்கடா அப்படின்னு ரிட்டன் வரப்போ பார்த்திங்கன்னா இந்த பானிபூரி கடை இருந்தது. அங்கே போயிட்டு ஒரு மசால் பூரி அண்ட் பானிபூரி 2மே வாங்கி நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா எக்ஸ்போ ஒன்று போட்டிருந்தாங்க. நல்லதாக போச்சு. 1 hour ஏதோ நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த எக்ஸ்போக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இல்லைனா நாங்கள் எங்கே போயிருந்துருக்கிறதுனே தெரிஞ்சிருக்காது தஞ்சாவூரில். ஸோ என்னைக்கு போட்டாங்கன்னு தெரில. பட் அங்கே ஒரு எக்ஸ்போ இருந்துச்சு. அண்ட் டிக்கெட் பார்த்திங்கன்னா 50 rupees என்ட்ரிக்கு. ஸோ உள்ளே போனோன்னே நல்லாவே தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பூத் மாதிரி நிறையா 3D பிக்சர்ஸ்லாம் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு குட்டியாக ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு மினியேச்சர் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. நாட் பேட், எல்லாமே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. ருசைனாவையும் அந்த ஒரு 3D பிக்சர்ஸ்லாம் வச்சு ஒரு 2-3 ஃபோட்டோ கிளிக்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். மேடமுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பைக்கில் வந்ததில் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு இடத்துல விட்டோன்னு ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. இங்கே அங்கேயும் ஓடிட்டே இருந்தா. சூப்பர், நம்ம விளையாடுற ஏரியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்ட்ரிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. முக்கால்வாசி எக்ஸ்போவில் இப்படி தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஷாப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ளே ஏரியா இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் இந்த ப்ளே ஏரியாலாம் வந்தது. இந்த வாட்டர் பாட்டில்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐஸ்கிரீம் ஷாப், அப்பளம் ஷாப் அதெல்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த 1 hour-க்குள்ளே என்னென்ன கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதை மட்டும் நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். ஸோ நிறையா வந்துட்டு கேம்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் போனது வந்துட்டு இந்த ஒரு ஜெயிண்ட் வேலுக்கு போயிருந்தோம். ஸோ நான் ருசைனா இவங்க 3 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ருசைனா கிடையாது, எங்கள் 2 பேருக்கும் 80 rupees வந்துட்டு டிக்கெட்டு. நம்ம திருவாரூர்லலாம் 50 rupeesன்னு நினைக்கிறேன், 50 or 30. காரைக்காலில் வந்துட்டு 15 நினைக்கிறேன். இங்கே வந்து 80 rupees, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பட் எனிவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். மேலேருந்து தஞ்சாவூர் கோயிலை பார்க்குறப்போ சூப்பராக இருந்தது. ருசைனாக்கு பார்த்திங்கன்னா அது மேலேருந்து கீழே இறங்குறப்போ வயிறுலாம் குசி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி செம குஷியாகி செமையாக சிரிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கொலம்பஸுக்கு தான் போயிருந்தோம். அண்ட் கொலம்பஸில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ருசைனா அழைச்சிட்டு போகிறது. ஸோ மேடம் வந்துட்டு நல்லா க்ரிப்பாக அந்த கம்பியெல்லாம் பிடிச்சிட்டாங்க. நாங்கள் கூட நினச்சோம் அவள் பயப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பிள்ளைங்கள்லாம் பயந்துட்டு இருந்தது. பட் இவள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தா. ஸோ எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்தவங்க வந்துட்டு பாப்பா அழுவவும் இல்லை, கண்ணை மூடவும் இல்லை, சிரிச்சுக்கிட்டே வந்து கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு போனாங்க. அண்ட் 1 hour-க்குள்ளே இந்த 2 கேம்ஸ் தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு தஞ்சாவூரில் ஒரு வேலையை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து நைட்டு ஒரு 8-8:30 கிட்ட கிளம்பிட்டோம். ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.